குழந்தைகள் பல்லு முளைக்கிற பருவத்தில் பார்த்தீங்கன்னா கீழையும் பல்லு முளைக்கும், மேலேயும் பல்லு முளைக்கும். கீழே பல்லு முளைச்சிதுன்னா அதுக்கு நாம் என்ன சொல்லுவோன்னா எலி பல்லு அப்படின்னு சொல்லுவோம். அதுவே மேலே பல்லு முளைச்சி வந்ததுன்னா அதுக்கு நம்ம ரேபிட் முயல் பல்லுன்னு சொல்லுவோம். ஆச்சரியமாக இருக்குல்ல? ஸோ கீழே பல்லு முளைச்சா எலி பல்லு, மேலே முதல்ல பல்லு முளைச்சா அது முயல் பல்லு. எந்த பல்லு முளைச்சாலும் தாய்மாமன் வீட்டு சீரு அந்த குழந்தைக்கு வரும். அந்த காலத்தில் இது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. இன்னமும் தெற்கு பகுதிகளெல்லாம் இது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ குழந்தைக்கு பல்லு முளைச்சிடுச்சு அப்படின்னால என்ன அர்த்தம்? கீழே கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வாயில் போட்டுக்கும். வாயில் போட்டுக்குச்சுனாலே அதுக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் வரும். முக்கியமாக வாந்தி பேதி நடக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு பல்லு முளைச்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, அதை அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் சொல்கிறதுக்காகவே தாய்மாமன் சீர் கொண்டு வருவார். அந்த சீரில் என்ன கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, வரகு அரிசியை மாலையாக கட்டி கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு போடுவாங்க. ஏன்னா வரகரிசி எண்ணெய் குடிக்காது. அதே நேரத்தில் குழந்தையினுடைய பல்லு எதையாச்சும் சாப்பிடணும்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாமெல்லாம் கடையில் இருக்கக்கூடிய மைதா பிஸ்கெட் அல்லது உண்மையை சொல்ல நாய்க்கு போடக்கூடிய ஒரு குச்சி கொடுக்குறோம். அதற்கு பதிலாக முன்காலத்தில் வரகு அரிசியில் முறுக்கு சுட்டு மாலை கட்டி போட்டுருவாங்க. குழந்தை சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது அதை எடுத்துகிட்டு சவிச்சிட்டே இருக்கும். இப்போ ஒன்றும் பண்ணாது. ஒரு விஷயம், வரகரிசியில் முக்கியமாக ஓட்டை வடை, ரிப்பன் பக்கோடா எது பண்ணாலும் சூப்பராக